ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அதாவது சாட்டர்டே மார்னிங் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அதனால் வீட்டில் இருக்க வீட்டில் வந்து துணி மடிக்கிற வேலைலாம் இருந்துச்சா அது எல்லாத்தையும் மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மடித்து வைக்க வந்துட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு எதனா சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச எக் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். இதில் வந்து இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக ரைஸ் போட்டு அதில் எக்கு நிறையா ஊற்றி நம்ம கொடுத்தோன்னா அவளுக்கு இது செய்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ரைஸ் போட்டு முட்டை போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து பாப்பா சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் ஒரு மாதிரி கிராங்கியாக இருக்காங்க. பார்த்தீங்களா இவ்வளோ சேட்டை, நின்றுக்கிட்டு சாப்பிட்றது ஓடிட்டு சாப்பிட்றது இதே மாதிரி தான் எப்பயும் பண்ணிகிட்ருப்பாங்க. சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னடா இது இவ்வளோ துணி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரு வாரமாக துவைச்ச துணி, மழைன்றதுனால நாங்கள் உள்ளே காய வச்சுருந்தோம். அதனால் இவ்வளோ துணி இருக்குது. இது எல்லாத்தையும் மடித்து ஊருக்கு போகிற துணிக்கு தனியாக எடுத்து வைக்கணும். அப்புறம் வந்து இங்கே இருக்க துணிலாம் எடுத்து வைக்கணும். அது பாப்பா வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அவங்க டிவி பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் மடித்து செல்ஃபில் எடுத்து வைக்கணும். பாதி துணி மடித்தா மீதி தான் மடிக்கணும். நான் துணி மடித்து வச்சுட்டு இருந்தா நான் மடிக்க அவங்க எடுத்து எல்லாத்தையும் கலைச்சிட்ருக்காங்க பாருங்கள். அப்புறம் துணி மடிக்க வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் மடித்து தனியாக எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு பாப்பா ட்ரெஸ் மடிச்சிட்ருக்கேன். என்னடா இது ஊருக்கு போகிறத வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வந்து இங்கே சிங்கப்பூர்லேயோ அமெரிக்காலேயோ கிடையாது. இங்கே நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். அம்மா வீடு வந்து பாண்டிச்சேரி தான். என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுன்றது வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே, எல்லா உமன்ஸ் மேரேஜ் ஆன எல்லா உமன்ஸுமே அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் மேரேஜ் ஆன உமன்ஸ்க்கு கேட்டால் தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி தான் நானும். எனக்கு ஊருக்கு போகிறது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சின்ன சாக்கு கிடைக்காதா, ஊருக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு தான் எனக்கும் தோணும். இதை பேசிகிட்டே துணி மடித்து முடிச்சாச்சு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் ஷெல்ஃபில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இது என்ன வெளியே துணினா பாப்பாவுக்கு எனி டைமும் டைப்பரே போட்டுட்ருக்க முடியாதுல்ல. அவள் கீழே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டான்னா அதை போடுறதுக்காக வேஸ்ட்டு துணிலாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வேஸ்ட்டு துணி தான் அதெல்லாம் காய வச்சுருக்கேன் துவைச்சி. உள்ளே வந்தால் பாப்பா வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. சரி அவங்க டிவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில் பாத்திரம் கலந்துச்சு, அதெல்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் கிச்சனுக்கு போகிறதுக்குள்ளாடி என் பின்னாடியே ஓடியாந்து கிச்சன் மேலே இருக்கிறதுலாம் எடுத்து வச்சு கீழே விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அவங்க விளையாடட்டோன்னு சொல்லிட்டு நான் பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வீட்டில் வந்து நாங்கள் வந்து பாப்பா பிறந்து ஒரு 10th மந்த், ஆமாம் 9th மந்த் தான் நான் ஊருக்கு வந்தேன். அப்போது வந்து கன்சீவாக இருக்கும்போது 9 மந்த்லேயே தான் ஊருக்கு போனேன். அப்போலேருந்தே அங்கேயே இருந்துட்டு ஒரு மாதிரி க்ளோஸாக இருந்ததுனால அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லாமல் வந்தோம். சரி இங்கேயும் ஒரு தனியாக இருக்கார், சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கே இருக்கவங்களுமே வந்து பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ஏப்ரல் 1 போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஊர் பக்கமே தலை வச்சு பார்க்கல. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் நம்மளோட சொந்த ஊருக்கு போகிறதுன்றது ஒரு தனி ஃபீல் தான்ல. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து அடைஞ்சு கிடக்கிற மாதிரி வெளியே போகிறதில்ல அதிகமாக. வெயில் வேறு இங்கே ரொம்ப ஜாஸ்தி. அங்கேயும் தான் வெயில் ஜாஸ்தி. அப்படி இருந்தாலும் அங்கே வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வந்து ஜாலியாக பேசிட்டு நைட் டைம்லலாம் அரட்டை அடிச்சிட்ருப்போம். நான் இங்கே சென்னையில் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான். அப்புறம் வந்து பாப்பா வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு மாதிரி ஒரு 2 டேஸாக வந்து ரொம்ப சளி பிடிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் டைமில் தான் எப்பயுமே நான் குளிக்க வைப்பேன். ஆனால் வந்து எப்பயுமே அப்படி தான் குளிக்க வைப்பேன். இந்த கிளைமேட் சேஞ்ச்னாலையா என்னான்னு தெரியல, அவளுக்கு லைட்டாக ஹாட் வாட்டர் தான் குளிக்க வச்சேன். அப்படி இருந்தும் லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவள் அதனாலே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கா. ஆனால் ரொம்பலாம் சளி பிடிக்கலை. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போல். அவளுக்கு வேறு 10th மந்த் தடுப்பூசி வேறு போடணும். அதுக்குள்ளே எப்படின்னா ஃபீவர் சரியா இன்னும். பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் அவள் எவ்வளோ டயர்டாக டிவி பார்க்குறா பாருங்க. அப்பயும் அந்த டிவி பார்க்குறத விட மாட்டா. அவளுக்கு அந்த பிடிச்ச அந்த கோகோமெலன், இன்ஃபோபெல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அவளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாள். அவளும் தனியாக இருக்காள். அங்கேனா ஊர்லன்னா எல்லா பசங்களும் அவளை தூக்கி வைக்கிறதுக்கே 10 பேர்கிட்ட இருப்பாங்க. அவளை தூக்கி வச்சுட்டு யாருமே அம்மா சரி அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே தூக்கி வச்சுட்ருப்பாங்களா. அவளுக்கும் இங்கே தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சரி அதனால் கொஞ்ச நேரம் அவள் கூட ஜாலியாக விளையாடிட்டு
அவள் கிராங்கியாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட கொஞ்ச நேரம் அவளை சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். குழந்தையோட சிரிப்பு பார்க்குறதே ஒரு சந்தோஷம்னால. அப்புறம் நாளைக்கு ஊருக்கு போகிறோன்றதுனால வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் வாங்கலை, அதனால எதுவும் இல்லை, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதனால பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸ் ஒன்றும் வாங்கிட்டு வந்து சாப்பிடும். சரி, அவளுக்கு ஃபீவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம மருந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிட்டமலும் சளி மருந்தும் போட்டேன். அது போடுறதுக்குள்ளே ஊரே ரெண்டாக்கிற மாதிரி செம்ம கற்று. இந்த சளி மருந்து கூட அவள் இதுவாக சைலண்ட்டாக ஆகிட்டா குடிச்சிட்டோடனே. ஆனால் பேராசிட்டமல் தான் ரொம்ப கசக்குது போல், அதனால் அவள் ரொம்ப அழுதுட்டாங்க பேராசிட்டமல் போடும்போது தான். இதுதான் பேராசிட்டமல். இப்போ பாருங்கள் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு. முழுங்கவே இல்லை, எப்படி எக்கி அப்புறம் அழுதுகிட்டே நான் இங்கே வச்சிட்ருக்கேன் என்கிட்ட தாவி அவங்க அப்பா கிட்டே போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா தான் சமாதானப்படுத்திட்டு இருந்தார். நான் பார்த்தீங்களா, என்கிட்ட தாவி போயிட்டா அவங்க அப்பா கிட்ட. இப்போ அவங்க அப்பாட்ட போனேன்னே மட்டும் சைலண்ட்டாக இருப்பான்னு பார்த்தா அப்பயும் அழுதுட்டு தான் இருந்தா. அப்புறம் எப்படியோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நார்மல் ஆகிட்டா. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வீடியோ டெய்லியும் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டான வீடியோலாம், வில்லேஜ் லைஃப் ஸ்டைல், வில்லேஜில் குக்கிங், அப்புறம் நாங்கள் எங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் போகிறோன்றதுலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.